ஓடுங்கடா. அவன் உடம்புல ஒரு இடம் விடக்கூடாது. இந்த புலிக்கொண்டு ஆறுன அவனுக்கு புலியோனும்டா. நல்லா போடுங்கடா. மன்னிச்சிருக்க புலிகொண்டையா, தெரியாம தப்பு நடந்துருச்சு. இது யாருக்குமே சைபர் போட மாட்டேன். புள்ள குட்டிக்கார விட்டுற சொல்லுவையா. எனக்கு சைபர் போடுறப்போ உன்ற புள்ள குட்டிக்கு நினப்புக்கு வரலையாடா. சைபர் போட்டு அந்த கையை முதல்ல உடைங்கடா. நீங்க தப்பா எழுதுறாரு, என்னங்கய்யா பண்ணுவேன்? நான் தப்பா எழுதுனா? நம்ம நாடு ஜனாதிபதி யாரா? பிரதிபா பட்டேலுங்க ஐயா. ஏன் போன பரிச்சை எப்போ அப்துல் கலாம் சொன்ன? அப்போ அவர் தாங்க ஜனாதிபதியா இருந்தாரு, இப்போதாங்க மாறிட்டாரு. அவர் மாறாது என்ற தப்பாடா. என்னடா அடிக்கிறீங்க? போட்டு புளிஞ்சு எடுக்கடா. மேய்கடா வாத்தாரு போட்டு புளிஞ்சு எடுக்கிறியே என்றா பண்ணாவ? தாத்தா, இவன் பரீட்சையில எனக்கு சைபர் மார்க் போட்டு நம்ம வம்சத்தோட மரியாதையை சைபர் ஆக்கி போட்டான் தாத்தா. டேய், அவன் பல்ல தட்டி கையில கொடுடா. புலி எங்க சொன்னாரோ அந்த இடத்தெல்லாம் சரியா நினைப்பு வச்சு மறந்துடாம எடுங்கடா. டேய் தடிமாடு, செனப்ப நீயாட்ட வளர்ந்துருக்க. பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரை இப்படி அடிக்க சொல்றியே, நீ உருப்படுவியா? அம்மா, நம்ம வம்சத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? போ உள்ளார. அடச்சி, காட்டெருமை மாதிரி வளர்ந்துருக்க, புத்தி இல்ல. மறுவாத இல்லாம பேசுன மத்தியான சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போட்டுருவேன். முட்டா கவுண்டா. நீ செஞ்சாலும் செய்யும். ஏய், அந்த கிழவனை அவுத்துடுங்கடா. ஏ வாத்தி, திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. இனிமே அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், என்னைய விட்டுருங்க. டேய் தருதரம் பிடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வருஷம் வந்து புறப்படு. டேய் லிங்கம், உன் பொஞ்சாதி நெசமாவே உன் பொழைய திட்டுறாளா இல்ல சடவாடியா என்ன திட்டுறாளா? ஐயோ, எம்புட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குல தெய்வம் மாதிரி. நான் திட்டினது இந்த சின்ன எரும மட்டும் தானுங்க. மாமா, காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா? சரி சரி, சீக்கிரம் கொண்டா. எரும பால்ல போட்டுங்களா இல்ல பசும் பால்ல போட்டுங்களா? நீ காப்பியே போட வேண்டாமா? சரிங்க மாமா. ஹாய் சார், என்ன இதெல்லாம்? மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்போன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுருங்க. பிச்சைக்காரனே இப்பெல்லாம் செல்போன் வச்சிருக்கா, நீ வச்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, இங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே. அதையும் உள்ள வைக்கிற, இது உள்ள வச்சு போட்டு சொல்றேன்ல, இது உள்ள வச்சு போட்டு. ஓகே சார். பார்த்து, புது வண்டி ஸ்கிராச் ஆயிர போகுது. யாரோ காரி துப்புற சவுண்ட் கேக்குது. என் கண்ணு, என் ராசா, என் ஜாமி. ஐயா வணக்கம். என்ன ஏகா, எங்க 2 நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்தனுங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுனுங்க. இந்த பாருங்க ஸ்வீட். என்ன இது, பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க, உங்க முன்னாடி சின்னதா. அடிக்கோனியா ஐயா, என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கிறத காட்டியும் பெசலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டு வந்தனுங்க. அப்படியா? அதையும் கொடு. ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இனிப்பே இல்ல. ஆமா, இவனாரு? நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டுனுங்க. வணக்கம் சார். டேய் ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க, உனக்கு புத்தியே இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கயா, உங்க ஒக்கா மக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்துனுங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்துங்களாம். அப்ப வயசு என்ன உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? மருமகன்னு வச்சுக்கிட்டியா இல்ல பையன் கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்க? அத நீ அப்படி கேட்டு போட்டீங்க. அமெரிக்காவில வாஷிங்டன் வெற்றிவேல ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. 500 கோடிக்கு சொத்து தேருங்க. அவர் கணக்கு வழக்கெல்லாம் இவன் ஒத்தையாளா பாத்துக்கிட்டானா பாத்துக்கோங்களேன். அப்படியா சார்? அப்படிதான் சார். நமக்கு உபயோகமா இருப்பான்ட்டு தான் இங்க கூட்டு வந்தனுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கே பார்சல் பண்ணி போடுவோம். கோவமாக்கு ஒன்றரை இஷ்டம், நீ யார வேணாலும் வச்சுக்க வச்சுக்க. புலி, டேய் புலி வருதுடா. வா வா வா. ஏன்றா ஏகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சின்னையா. இவனாரு? நம்ம உறவுக்கார பையன் தானுங்க. மறுவத தெரியாத பையனா இருக்கா? ஐயா, பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லணும்ங்கற பழக்கம் கிடையாதுடா உனக்கு. செத்து போயிருவ. ஏன்றா சொன்ன? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, வயசுல சின்னவங்களுக்கு வணக்கம் வச்சா ஆயில் குறையும் சொல்லுவாங்க. நான் வேணா வணக்கம் வைக்கிறேங்க. தேவல ஏகா. ஐயா ஐயா, இன்னைக்கு வேணாங்களேயா. ஏகா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, குனி. ரிலேஷன்லாம் வந்திருக்காங்களேயா. சொல்லிக்கிட்டு இருக்கனல்ல, குனிடா. நாளைக்கு கிடையாதாமா. அத நாளானிக்கு பாத்துக்கலாம்டா. ஏகா
எப்படி இருந்ததுடா ஏகா? நல்லா இருந்ததுங்கய்யா. மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்ப முட்டிய நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரியா சரியா. பாத்தியாடா ஏகா? ஐயா உள்ள தலையில அடிக்கிறப்ப நம்ம புலி முகத்துல எம்புட்டி சந்தோஷம் என்ன? கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்காதியா. டேய் குட்டிக்கோண்டா தடி மாடு, சாப்பாட மறந்துட்டு போற பாரு. தூக்கவே முடியல. அப்பா 10 பேர் திங்கிறது 10 ஆளவா திம்பாங்க. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா குட்டிக்கோண்டா. புலி நீ வேற கிளம்பு கண்ணே. தாத்தா, பள்ளிக்கூடத்துல புறமால இருக்க பிள்ளைங்களாம் என்ன பார்த்து சிரிச்சு கேலி பண்றாளுங்க தாத்தா. இப்படி சன பண்ணி மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? செக். எனக்கு என்னமோ இந்த குடுமையை பார்த்து தான் சிரிக்கிறாளுங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த குடுமையை புலி அது வெறும் குடுமி இல்லடா, நம்ம வீர வம்சத்தோட அடையாளம். உசிரே போனாலும் அதை மட்டும் வெட்டவே கூடாது. உன்னை பார்த்து சிரிச்சவங்களோட கழுத்து வேணுமன வெட்டு, இந்த குருவி மட்டும் வெட்டக்கூடாது. இது இந்த தாத்தாவோட உத்தரவு. ஐயா பாத்துங்க பாத்து பாத்துங்க. அப்படியாங்க தாத்தா, அப்படியாங்க தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரபரங்க தாத்தா. சார் எப்படி சார்? எது எப்படி? எல்லாத்தையும் இப்படி சூப்பரா டேக்கிள் பண்ணீங்களே சார். இதை கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எப்படிப்பா பாஸா இருக்க முடியும்? கரெக்ட் சார். ம். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் சார். என்ன வருத்தம்? அந்த குண்டை என் கண்ணு முன்னாடி உங்களை போட்டு அந்தடி அடிச்சானே சார். அதுக்கு தான் நான் 15 லட்சம் டாக்ஸ் போட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா சார்? அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும்? சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார். பாராட்டுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்க ஒரு பெரிய ஜீனியஸ் சார். இது ஓகே. ஓகே சார். சொன்னா பத்தாது, எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சார். ம். இந்த இதை வச்சு யூஸ் பண்ணு. தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கோ, அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்க கலரில் எழுதணுமா சார்? உன் ஃப்யூச்சரில் உதவியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ நோட் பண்ணி. சாரி சார். ஓகே சார். எது சொன்னாலும் ஏதாவது பதிலுக்கு சொல்கிறேன். சார் பார்த்து சார், ஸ்க்ராட்ச் ஆட போகுது. இல்லை புது வண்டி ஸ்கூட்டர்.